Hi friends, welcome back to SL Tech Hunter. இது புதிய வளர்ச்சியின் புதியதோர் முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை கிரியேட் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணன்னு சொன்னா யூடியூப் சேனல் எப்படி பிராண்டடா கிரியேட் பண்ற போறதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்கட சேனலுக்கு இப்பதான் புதுசா வாரீங்கன்னு சொன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்திக் கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்பதான் நாங்க தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைலில் எப்படி செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் மொபைலில் வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப் வியூன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான வியூவை உங்களுக்கு உங்களோட மொபைலே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் 2 மெத்தடில் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் போகலாம். ஒன்று வந்து சர்ச் பண்ணி உங்களோட சர்ச் பாரில் வந்து யூடியூப்னு அடித்து சர்ச் பண்ணி அந்த யூடியூப் இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், பக்கத்தில் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு பக்கத்தில் வந்து 4 டாட் போட்ட ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதுக்குள்ள யூடியூப் இது இருக்குது. ஸோ நீங்கள் போய் அதில் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் போகலாம். நான் வந்து அது குடிக்கிற வந்து கட்டத்தை கிளிக் பண்ணி தான் நான் போக போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த 2 மெத்தட்லேயும் எப்படி வேணாலும் உங்களுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட சேனலை வெறுமனே தான் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற அந்த இமெயிலுக்கான சேனல் தான் இருக்குமே தவிர உங்களோட பிராண்டட் சேனலாக இருக்காது. ஸோ பிராண்டட் சேனல் இருக்கிறதுக்கு நான் சில இந்த வழிகள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் சரி. இது வந்து உங்களோட இமெயிலுக்கான சேனல். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறது உங்களோட பிராண்டட் சேனல். ஸோ அதாவது ஒரு இமெயிலுக்கு பிராண்டட் சேனல் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பிராண்டட் சேனல் உங்களுக்கு வந்து ஒன்று இல்லை எக்கச்சக்கமாக செய்யலாம். ஸோ உங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஏறுன்னு சொன்னால் அப்படி செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பாருங்கள் வீடியோவில். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்குது, அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயிலுக்கான அக்கௌண்ட்டை காட்டிக்கும். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ ஆல் சேனல்ஸ் சொல்லி இருக்குது. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகி ஒரு பேஜுக்கு வரும். இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து கிரியேட்டட் சேனல்னு சொல்லி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த பிராண்டட் சேனல் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த தளத்துக்கு போகும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த உங்களோட சேனல் நேம் கொடுக்குற இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வருவீங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட சேனல் நேமை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன சேனல் நேம் தேவையோ வந்து அதை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து இப்போ ஒரு டெமோக்காக வேண்டி நான் இது வந்து திறக்கிறதால ஒரு டெமோ நேம் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இப்போ கொடுக்க போகிறது மணிகுரு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நேமை தான் இப்போ கொடுக்க போகிறேன். இது வந்து நான் சும்மா யோசித்து போட்டது. உங்களுக்கு வந்து எப்படி நேமை போடுறேன்னு சொல்லி நான் நேமை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்கணும். நான் பல வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க வந்து நான் மேலே நான் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு நேமோண்ட நான் சாய்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன இது வேணும், எதை பற்றி நாங்கள் யோசிக்கணும்னு சொல்லி எதை பற்றி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நீங்கள் உங்களோட நேமை சாய்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் இப்போ வந்து மணிகுரு தமிழ்னு சொல்லி அப்படி நேமை கொடுக்குறேன். ஸோ அந்த ஜியை வந்து நான் வந்து கேபிட்டலில் மாற்றிட்டு வந்து கீழே இருக்கிற கட்டத்தை பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஓகே, க்ரியேட் ஆகி ஒரு பேஜுக்கு வரும் பாருங்கள். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இந்த மணிகுரு தமிழ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம் சேனலுக்கு தான் இப்போ வந்திருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க நீங்கள் ஒரு ஒன்றுமேக்காக வெறுமனே தான் இருக்கும். நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு காட்டியிருக்கும். இதில் வீடியோஸ் எல்லாம் ஹோம்ஸில் எல்லாம் காட்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பாருங்கள் எப்படி உங்களோட 2 அக்கௌண்ட்டும் இருக்குது. அதாவது உங்களோட இந்த இமெயிலுக்கான அக்கௌண்ட்டும் நீங்கள் திறந்த பிராண்டட் அக்கௌண்ட்டும் இருக்கும். இப்படி உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் திறக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது. வீடியோஸில் ப்ளேஸில் ஒன்றுமே இருக்காது. நாங்கள் வந்து அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். வீடியோ அப்லோட் பண்ணும்போது நாங்கள் செய்ய வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் லொகோ வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த லொகோ எப்படி அப்லோட் பண்ணேன்னு சொல்லி நான் இப்போ பார்ப்போம். நீங்கள் லொகோ வந்து அப்லோட் பண்ண இந்த முந்தி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் சேனல்னு சொல்லி இருக்குது. அதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வருவீங்க. இந்த இடத்துல வந்து வெல்கம் டு யுவர் யூடியூப் ஸ்டூடியோ. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து போட்டுக்கும் லே அவுட்
பிராண்டிங் பேசிக் இன்ஃபோ போட்டிருக்கும். நாங்கள் இதில் வந்து பிராண்டிங் தான் போகணும். பிராண்டிங்கில் போனால் தான் வந்து உங்களோட பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட லொகோ அப்லோட் பண்ணல இந்த பிக்சர்ஸ் தெளிக்கிற இடத்துல தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்குரிய தகமைகள் இந்த இதில் போட்டிருக்கு, வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. பிஎன்ஜி ஃபார்மேட் போடலாம், ஜிஃப் ஃபார்மேட் போடலாம், உங்களுக்கு தேவையான இதை போட்டுக்கலாம் அதில் வந்து. ஸோ நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களோட லொகோவை நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுவோம் ஒரு டெமோக்காக வேண்டி. நான் க்ரியேட் பண்ணிக்கல. ஸோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் கொடுத்தாச்சு. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு போகும். ஃபைல் மேனேஜரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இமேஜ் ஒன்று தேடி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜை தான் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். நான் இமேஜ் நான் க்ரியேட் பண்ணிக்கல. நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட சேனலுக்காக வேண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் ஆகிட்டு இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்க வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பெனர் ஆர்ட், சேனல் ஆர்ட்னு சொல்கிறேன். அதுக்கு எப்படி நாங்கள் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ க்ரியேட் பண்ணுறது இல்லை, அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதை பற்றி அதாவது சேனல் ஆர்ட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இதுவும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் சும்மா ஒரு டெமோக்காக வேண்டி சும்மா ஒரு இந்த இமேஜை நான் இதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இந்த இமேஜை நான் இப்போ டெமோக்காக வேண்டி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு, என்ன சைஸில் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி, எதில் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நாங்கள் இதை தான் இப்போ போட போகிறோம். ஓகே, நான் இப்போ டன் கொடுத்துக்கொள்கிறேன். டன் கொடுத்து வந்து நான் ஃபிட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட இமேஜையும் அதாவது எங்களோட லொகோவையும் சேனல் ஆர்ட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரியேட் பண்ணல, அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோ ஓட்டமாக் வந்து அது இப்போ வந்து எல்லாருக்கும் போட்டதுக்குரிய வசதி கொடுத்துருக்காங்க யூடியூப் தரப்புலேருந்து. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு 150 பிக்சலில் தான் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஜிஃப் எல்லாம் போடலாம். ஸோ ஜிஃப் பிஎன்ஜி ஃபார்மேட் எல்லாம் போடலாம். அது வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து இன்னும் க்ரியேட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ எனக்கு அது தேவையில்லை, அதனால் நான் வந்து இப்போ இதை பப்ளிஷ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த இதில் சேஞ்ச் பண்ணாலும் பப்ளிஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இது வந்து சரியாக அப்லோடாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகி இப்போ வந்து ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரே கலரில் மாட்டிருக்கும். இப்போ வந்து நாங்கள் சேனலுக்கு போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ அப்லோடாக இருக்குது, ஆனால் இங்கே காட்டலை. அதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தரம் வந்து எங்களோட சேனலை நாங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் இப்போ வந்து எங்களை வந்து என்னோடய சேனலை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் போட்ட அந்த சேனல் ஆர்ட்டும் லொகோவும் வந்து இங்கே அட் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் எப்படி ஒரு பிராண்டட் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து சேனல் ஆர்ட்டும் லொகோவும் இப்படி தான் அப்லோட் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வந்து சேனல் ஆர்ட் பேனரை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்த வீடியோ நாங்கள் பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் இதுபோல் டெக் வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் மங்கர். பாய்.